السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلح خير. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இறைவனின் மகத்தான கிருபையினால் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மதங்களை கடந்து மனிதநேயத்தை கடைபிடித்து ஒற்றுமையோடு ஒற்றுமை வாஞ்சையோடு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். சமத்துவ பொங்கலை போன்று சமத்துவ நோன்பை, அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை சமத்துவமாக சகோதரத்தின் அடிப்படையில் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நாம் இங்கே வந்து அனைத்து மதத்தினரும் இந்த மண்ணிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இன்றும் ஒற்றுமையாக இருப்போம் என்ற ஒரு அழகிய முன்னுதாரணத்தோடு இந்த நிகழ்வை நாம் தொடங்குகிறோம். இந்த நிகழ்வை நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அல் குர்ஆன், இந்த அல் குர்ஆன் என்பது புனித ரமலான் மாதத்தில் தான் இறங்கியது. அந்த அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது ஒரு வசனத்திலே இப்படி பேசுகிறது: வஸ்ஸுல்ஹு கைர், இணக்கமாக வாழ்வதே சிறந்தது என்று சொல்லுகிறது. வணக்கம் சிறந்ததா, இணக்கம் சிறந்ததா? நோன்பு என்பது ஒரு வணக்கம், தொழுகை என்பது ஒரு வணக்கம். அவரவர் கடவுளை போற்றுவதும் பாராட்டுவதும், அந்த கடவுளுக்காக படைப்பதும், அந்த கடவுளை கும்பிடுவதும் வணக்கம். அவரவர் மத ஆச்சாரப்படி, மத வழக்கப்படி தங்களுடைய கடவுளர்களை வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள். அப்ப வணக்கம் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு மதத்தாரும் பயபக்தியோடு பணிவோடு தங்களுடைய இறைவனை கும்பிட்டு இறைவனின் கிருபைக்காக அவர்கள் தவம் கிடக்கிறார்கள். இறைவனின் அருளுக்காக அவர்கள் தவம் கிடக்கிறார்கள். எல்லா மதங்களிலும் உண்ணாமல் இருப்பது, விரதம் இருப்பது இருக்கிறது. இஸ்லாத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவ சமயத்திலும் இருக்கிறது, இந்து மத சமயத்திலும் இருக்கிறது, புத்த மதத்திலும் இருக்கிறது. அந்த விரதத்தின் நோக்கம் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான்.
அந்த வணக்கத்தின் நோக்கம் இறைவனை அடைந்தே ஆக வேண்டும் என்பதுதான். ஆனால் அத்தகைய வணக்கத்தை விட இணக்கம்தான் சிறந்தது. ஏனென்று சொன்னால், கடவுளை நாம் வணங்குகிறோம், ஆனால் மனிதர்களோடு நாம் இணங்கி வாழுகின்ற பொழுது அதுவே கடவுளுக்கு செய்ய வேண்டிய வணக்கம்தான். நீங்கள் மனிதர்களை பிரித்து நீங்கள் கடவுளை எந்த சமயத்திலும் அடையவே முடியாது. நீங்கள் கோவிலுக்கு போகிறீர்கள், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீர்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீர்கள். ஒரு சகோதரர் அவர் வயிறு பசியோடு வாடி வதங்கி கிடக்கிறார். நீங்கள் அவரை கவனிக்காமல் நீங்கள் உங்களுடைய கடவுளை கும்பிட்டால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. இதைத்தான் இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மனிதனை நீங்கள் கடந்தால், மனிதநேயத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் உங்களுடைய இறைவனை அடையலாம் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே தமது தோழர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கட்டுமா? எப்படிப்பட்ட மகத்தான செய்தி, எப்படிப்பட்ட சிறப்பான செய்தி, எப்படிப்பட்ட உயர்வான செய்தி தெரியுமா? நோன்பு நோற்பதை விட, இஸ்லாமியர்கள் நோன்பு நோக்கிறாங்க, இந்த நோன்பு நோற்பதை விட நோன்புக்கு அப்புறம் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லுவாங்க, 5 நேரமும் பாங்கு சொல்லுவாங்க, பாங்கு சொன்னா தொழுவாங்க. அந்த தொழுகையை விட, மூன்றாவது தான தர்மத்தை விட, நீங்கள் நோன்பு நோற்பதை விட, நீங்கள் இறைவனை தொழுவதை விட, நீங்கள் தான தர்மங்கள் செய்வதை விட, இந்த வணக்கங்களை விட உயர்வான ஒரு சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது தோழர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த விஷயத்தை கண்டிப்பாக எங்களிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஸ்லாஹு ஸாத்துல் பை. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் நோட்ச நோன்பை விட, நீங்கள் இறைவனை தொழுவதை விட, நீங்கள் தான தர்மங்கள் செய்வதை விட மக்களிடத்திலே சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள், மக்களிடத்திலே இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இணக்கமாக நடப்பது வணக்கத்தை விட உயர்வானது. 2 பேர் சண்டை போட்டுட்டு நீ இறைவனுடைய திருப்தியை அடைய முடியுமா? ஒருத்தனை அடிச்சிட்டு ஒருத்தனை அள வச்சிட்டு நீ இறைவனுடைய அன்பை பெற முடியுமா? ஒருபோதும் பெற முடியாது. இறைவணக்கம் இரண்டாவது, மக்கள் சேவை, மக்கள் இணக்கமாக வாழ்வதுதான் முதன்மையானது. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தில் தவறு இருந்தாலோ இறைவன் மன்னிப்பான். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் நீ சிறிது தொய்வு ஏற்பட்டால் இறைவன் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான். ஒரு நபித்தோழர் இறை இல்லத்தை நோக்கி வருகிறார். எதற்காக வருகிறார்? தொழுவதற்காக வருகிறார். ஆனால் வருகின்ற வழியிலே அந்த முட்கிளைகள் பாதையிலே கிடக்கின்றன. இப்படி பாதையிலே மக்களுக்கு தொந்தரவாக கிடந்த அந்த கிளைகளை அவர் அகற்றுவதிலே ஈடுபடுகிறார். அவர் வந்த நோக்கம் இறைவணக்கம் புரிய. ஆனால் மக்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது. மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இறைவனுடைய நலனில் அந்த நேரத்தில் அக்கறை இல்லாமல் இந்த சேவையில் ஈடுபடுகிறார். கடைசியில தான் தொழ போறார். அவருடைய தொழுகை நேரம் முடிந்து விட்டது. அப்போது தொழ போகின்ற பொழுது இறைவன் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டான்.
எனக்காக லேட்டா தொழுதாரு, வருத்தப்படல, கோபப்படவில்லை. மக்களுக்காக வேண்டி இவர் எந்த அளவுக்கு சேவை செய்கிறார். இறைவன் குளிர்ந்து போய் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறுகிறார்கள். நீங்கள் இறைவனை அடைய வேண்டுமா? மக்களின் அன்பை முதலில் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். மக்களின் அன்பை அடைந்தால்தான் உங்களால் இறைவனை அடைய முடியுமே தவிர மக்களை பகைத்துக் கொண்டோ, மக்களை மிதித்துக் கொண்டோ, மக்களை ஏசிக்கொண்டோ நீங்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தில் எல்லையை கடந்துவிட முடியாது. அது எந்த மதங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் இறைவனை அடைந்துவிட முடியாது என்பதனை இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் யார்? கணியன் பூங்குன்றனார் அவர் சொல்லுகின்ற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார்கள். எல்லா ஊர்களும் நம்ம ஊர் தான், பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உறவுகளும் நம்ம உறவுகள் தான். நாம் இனங்கள் திராவிட இனம். நான் முஸ்லிமா இருக்கலாம், ஃபாதர் கிறிஸ்துவரா இருக்கலாம், நீங்கள் இந்துவாக இருக்கலாம். நாம் இனத்தின் அடிப்படையில் நாம் ஒரே இனம். நாங்கள் அரபு நாட்டு பாய்கள் கிடையாது, அரபு நாட்டு ஷேக்குகள் கிடையாது. இந்த மண்ணிலே பிறந்தவர்கள். எங்களுடைய மூதாதையர்கள் தேவர்களாக இருக்கலாம், நாடார்களாக இருக்கலாம், கோணார்களாக இருக்கலாம். எங்களுக்கு இஸ்லாம் பிடித்து விட்டது. மதம்தான் வேறே தவிர இனம் வேறா? ஐயப்பன் எந்த இனத்தை சார்ந்தவர்? திராவிட இனத்தை சார்ந்தவர். நானும் அதே இனத்தை சார்ந்தவர். அப்ப இனங்களால் நம்மளை பிரிக்கவே முடியாது. நாம் இனங்களால் ஒன்று, நாம் இனங்களால் வேறுபட்டவர்கள் கிடையாது. மொழியால் நம்மை பிரிக்க முடியுமா? தமிழை விட சிறந்த மொழி எந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாம் தமிழர்கள், பெருமையாக சொல்லலாம், மார்தட்டி சொல்லலாம், நீங்களும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள். பாய்கள் காற்றிலிருந்து வந்தவங்க கிடையாது, வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது, வானத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. உங்களுடைய மண்ணில் உங்களோடு பிறந்தவர்கள், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு வாழக்கூடியவர்கள், உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான். பிரிச்சு பார்க்க முடியாது. நம்முடைய ஜீனை எடுத்து பாருங்க, 2 ஜீனும் ஒன்னாத்தான் வரும். அப்ப நம்ம எதில் பிரிந்திருக்கிறோம்? நாம் இனத்தால் திராவிடர்கள், நாம் மொழியால் தமிழர்கள், நாம் தேசத்தால் இந்தியர்கள். ஆனால் மதத்தால், அது கொள்கை. மதம் என்பது ஒரு வழி. மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கம். எனவே தான் இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறது. இஸ்லாம் மதம் அல்ல. யானைக்கு பிடிக்கக்கூடியது மதம். அந்த மதம் மனுஷனுக்கு வரக்கூடாது. மதத்தை தாண்டி மனிதநேயம் வர வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. இந்த இடத்தில் நாம அழகாக எடுத்து காட்டுகிறோம், நாம் ஒற்றுமையாக இருந்து காட்டுகிறோம். இப்படித்தான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஒன்றுபட்ட இந்தியாவில் நாம் ஒற்றுமையாக நாம் வாழ்ந்தால்தான் நாம் நமது தேவைகளை அடைய முடியும், நமது இலக்குகளை அடைய முடியும். பிரிந்து சென்றால் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. நாசமா போயிடுவோம். நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான். அரசியல் நம்மை பிரிக்கிறது, ஆன்மீகம் நம்மை இணைக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் அரசியல் வரக்கூடாது. இன்று வந்துவிட்டது. அந்த ஆன்மீகம் கூட அரசியல் கலப்பால் அதுவும் அரசியலை போன்று சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. ஒரு சில வார்த்தைகளை நான் பேசி நிறைவு செய்கிறேன். நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். கல்கத்தாவில் கருணை இல்லம் ஒன்று இருக்கிறது. அன்னை தெரசா அம்மையார் அந்த கருணை இல்லத்தில் இருந்துதான் அவர் சேவை செய்தார். அந்த கருணை இல்லத்தை கட்டி கொடுத்தவர் பாய். தெரியுமா? வரலாறு தெரியாது. வரலாறு மறைக்கப்படுகிறது.
கருணை இல்லத்தை கட்டி தந்தவர் ஒரு முஸ்லிம். முத்துராமலிங்க தேவர் போற்றப்படுகிறார். அவருக்கு பாலூட்டியவர் ஃபாத்திமா என்ற முஸ்லிம் பெண்மணி. கவிஞர் வாலி அவர் உயர் வகுப்பை சார்ந்தவர். அவரே ஒரு பேட்டியில் சொல்லுகின்ற பொழுது, நான் குற்றுயிர் குலையுறாக கிடக்கின்ற பொழுது என்னை ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான் காப்பாற்றியது என்று கடைசி காலகட்டத்தில் ஒரு பேட்டியில அவர் நன்றியை தெரிவித்தார். நீங்கள் இப்படியே நீங்கள் வரலாற்று நெடுகிலாம் நீங்கள் பாருங்கள். வரலாற்று நெடுகிலாம் மயிலாப்பூர் கோயிலுக்கு அந்த தெப்ப குளத்தை கொடுத்தது இஸ்லாமியர்கள். வரலாறுகள் சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். சென்னையில் நீங்க பார்த்தீங்கன்னா மதரசா பட்டினம், மதரசா மெட்ராஸ் அப்படிதானே, மெட்ராஸ் சென்னை, நம்ம தமிழ்ல சென்னை நம்ம வரவேற்கிறோம். மெட்ராஸ் அப்படின்னா என்ன பாச? மெட்ராஸ்னா தமிழ் மொழி கிடையாது, அரபி மொழி. மதரசான்னு சொல்றாங்களா இல்லையா? மதரசா இஸ்லாமிய குழந்தைகள் காலையில மாலையில மதரசாவில் வந்து படிப்பாங்க. மதரசா அப்படின்னா கற்றுத்தரக்கூடிய இடம், அரபி நூல்கள் போதிக்கக்கூடிய இடம், இதுதான் மதரசா. மெட்ராஸ் அதுதான். அப்போ வணிக ரீதியாக அப்போ வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் அந்த பகுதியை சுற்றி அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த பகுதியை சுற்றி வாழ்ந்து தமக்கான கல்வியை அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். அதுதான் மதரசா பட்டினம் என்று ஆகிவிட்டது. கல்வியில நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் கல்வி கற்றால், கல்வியை கேட்டால் சாதாரண மக்கள் அவர்களுடைய காதுகளிலே ஈயத்தை காட்சி ஊற்றப்படும். கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம். உயர் குலத்தாருக்குத்தான் கல்வி கிடைத்தது, மற்ற குலத்தாருக்கு கல்வி கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட கல்வியை மதரசா அப்படின்னா பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடங்கள் அமைத்து சென்னையை சுற்றி அந்த பகுதியில் பள்ளிக்கூடங்களை அமைத்து மதரசாக்களை அமைத்து எல்லா மாணவர்களுக்கும் மதங்கள் கடந்து எல்லா மாணவர்களுக்கும் கல்வி போதிக்கப்பட்ட பட்டணம் மதரசா பட்டணம். அதுதான் மெட்ராஸ், அதுதான் சென்னை. இப்படி நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் நம்ம உறவை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே கூடாது. நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும், ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும். இது மாதிரியான கூட்டங்களை நீங்கள் நடத்தினால் நாங்களும் வருவோம், நாங்கள் நடத்தினால் நீங்களும் வரணும். நம்ம யாரையுமே பிரிக்கவே முடியாது. பேர் மாறி இருக்குது, மதம் மாறி இருக்குது, ஆனால் ரத்தம் மாறி இருக்குதா, இனம் மாறி இருக்குதா, உணர்வு மாறி இருக்குதா? தமிழ் உணர்வு உங்களுக்கு இருப்பதை போன்று எங்களுக்கும் இருக்கிறது, தேச உணர்வு உங்களுக்கு இருப்பதை போன்று எங்களுக்கும் இருக்கிறது, எல்லா உணர்வும் இருக்கிறது. ரெண்டே ரெண்டு மாறி இருக்குது, அடையாளம் மாறி இருக்குது, பேர் மாறி இருக்குது, மதம் மாறி இருக்குது. மனுஷன் நாங்க மாறல. நீங்கள் எங்களை வேறு என்று நீங்கள் பார்க்கவே கூடாது. நாமெல்லாம் தொப்புள் கொடி உறவுகள். நாங்கள் இங்கே பிறந்தவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். உங்களை போன்று உங்களுடைய உறவுக்காரர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பிறப்பின் அடிப்படையில் எல்லோருமே சமம்தான். முஸ்லிமா இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். பிறப்பின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் சமம். நாம் நமது வாழ்க்கையை கடைபிடிப்பதில் தான் உயர்ந்தவர்களாக மாறுகிறோம். சண்டை போட்டுட்டு சாதி வெறியோடு மத வெறியோடு நாம் சண்டை போட்டுட்டு நாம் போன நம்ம மனுஷனே கிடையாது. நாம மிருகத்தை விட மோசமானவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டுப்போன சரித்திரம் கிடையாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. லக்கும் தீனுக்கும் வலியதீன். நீங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை உங்களுக்கு, நாங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை உங்களுக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை. அதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நீ ஓலிய வழியை பார்த்து போ, நான் ஏன் வழியை பார்த்து போறேன், ஓம் வழியில நான் வரமாட்டேன், ஏன் வழி நீ வரக்கூடாது. இப்படி சென்றால் இந்த தேசத்தில் ஒற்றுமையாக நாம் வாழ முடியும். அப்படி ஒற்றுமையோடு நாம் வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். ஜெய் ஹிந்த்.